السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تأكلوا أموالكم بينكم بالباطل إلا أن تكون تجارة عن تراض منكم ولا تقتلوا أنفسكم إن الله كان بكم رحيما. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு, எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதன் உண்ணக்கூடிய உணவு, அருந்தக்கூடிய பானம் எவ்வாறு ஆகுமாக்கப்பட்டதாக, ஹலாலாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பது சார்ந்தும், அப்படி ஒரு மனிதன் உண்ணக்கூடிய உணவு ஹலாலாக இருப்பின், அருந்தக்கூடிய பானம் ஹலாலாக இருப்பின், அம்மனிதனுடைய அமல்கள், ஏனைய வணக்கங்கள் அம்மனிதனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக, அந்த மனிதனுடைய செயல்பாடுகள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக அமையப்பெறும். இல்லையெனில் அந்த மனிதனுடைய அமல்கள் அனைத்தும் பாழாகிவிடும் என்கின்ற கருத்தில் எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, முஃமின்களே, லா தஅக்குலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்திலி, உங்களுக்கு மத்தியில் உங்களுடைய பொருட்களை ஒருவருக்கொருவர் தவறான முறையில் நீங்கள் புசிக்காதீர்கள், சாப்பிடாதீர்கள். இல்லா அன் தகூன திஜாரத்தன் அன் தராதி மின்கும், உங்களிலிருந்து ஒருவருக்கொருவர் பொருந்திக் கொள்ளும் வர்த்தகமாக அது இருந்தாலே தவிர மற்ற நிலைமையில நீங்க என்ன செய்யாதீங்க, மற்றவர்களுடைய பொருளை அனுமதியின்றி அதை தவறான வழியில் வரக்கூடிய அந்த பொருளாதாரத்தை நீங்க என்ன செய்யாதீங்க, சாப்பிடாதீங்க அப்படிங்கிறத எல்லாமல்ல அல்லாஹ் தஆலா இந்த திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றார். அன்பானவர்களே, அடுத்தது சொல்றான், வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், இன்னும் உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ளாதீர்கள். இன்னல்லாஹ கான பிக்கும் ரஹீமா, நிச்சயமாக அல்லாஹ் உங்களிடம் மிக கிருபை உடையவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத இந்த திருமறை வசனத்தினுடைய அந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா அழகான முறையில் குறிப்பிட்டு காட்டுறான். இந்த வசனத்தை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, பொய் சத்தியம் செய்தோ, ஏமாற்றியோ, அபகரித்தோ, மோசடி செய்தோ, திருடியோ, அநீதமாகவோ அல்லது விளையாட்டில் பந்தயம் காட்டியோ, சூதாட்டத்தின் மூலமாகவோ மற்றவர்களின் பொருளை சாப்பிடக்கூடாது. அதனுடைய விளைவு படு பயங்கரமானது என்பதை அல்லாஹ் தஆலா மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகிறார். புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறு சொல்வாங்க, ஒரு மனிதர் நீண்ட பயணத்தில் என்ன செய்கிறாரு, பிரயாணத்தில் இருக்கிறாரு, தலைவிரி கோலமாக புழுதி படிந்த ஆடைகள், அழுக்கடைந்த நிலைமையில கைகளை வானத்தின் பக்கம் என்ன செய்கிறாரு, உயர்த்தி அல்லாஹ்விடத்தில் துவா செய்கின்றார். அவருடைய துவா அவசியம் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு அடுத்தது சொல்றாங்க, ஆனால் அவரது பானம் ஹராமாக, உணவு உடை ஹராமாக இருக்குமேயானால் பிரயாணத்திலும் அவரது துவா ஏற்கப்படாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொதுவாகவே பிரயாணத்தில் போனால் அந்த பிரயாணத்தில் உள்ளவங்க துவா செஞ்சால் அது வந்து என்ன செய்யப்படும், அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். அதனால தான் பிரயாணத்துக்கு போகிறவங்களை அனுப்பி வைக்கிறப்ப
நிறைய பேர் துவா செய்யுங்க எங்களுக்காக வேண்டிய அப்படின்னு சொல்லி சொல்வது வழக்கம் உண்டு. அதே போல அந்த பிரயாணம் செல்லக்கூடியவர் அதற்கு தகுதியுடையவராக இருக்கணும். பல சிரமங்களை எடுத்தாலும் கூட உண்ணக்கூடிய உணவு, உடுத்தக்கூடிய உடை, அருந்தக்கூடிய பானம் இவைகள் ஹலாலாக இருப்பின் அவருடைய துவாக்கள் என்ன செய்யப்படும், அங்கீகரிக்கப்படும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உணர்த்தி காட்டி இப்படிப்பட்ட மனிதர்களுடைய துவாக்கள் தான் என்ன செய்யப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறதையும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு சமய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல யா ரசூலல்லாஹ் எனக்கு துவா செய்யுங்க, எனக்கு துவா செய்யுங்க, நான் எனது துவா அங்கீகரிக்கப்பட்டவனாக ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொன்னேன். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன விஷயம் அதுதான். உனது சம்பாத்தியத்தை பரிசுத்தமாக வைத்துக்கொள், உன்னுடைய சம்பாத்தியத்தை பரிசுத்தமாக வைத்துக்கொள், அவசியம் உனது துவா கபூலாக்கப்படும். எப்போ நம்ம நம்முடைய சம்பாத்தியம் தவறான வழியில் இருக்குதோ நம்முடைய அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படாததாக இருக்கும். சம்பாத்தியம் நேர்மையானதாக அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான வழியில் இருந்தால் அந்த மனிதனுடைய துவாக்களும் என்ன செய்யப்படும், அங்கீகரிக்கப்படும் அப்படிங்கிறதையும், அதே போன்று ஹஜ்ஜுக்கெல்லாம் நம்ம கிளம்புறாங்க. அப்படி கிளம்பக்கூடிய தருணத்திலும் கூட ரொம்ப பாதுகாப்பாக நம்முடைய பொருட்களை நம்ம வச்சுக்கிறது, ஆகமாக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடுவது, ஆகமாக்கப்பட்ட உடைகளை அணிவது, இப்படி எல்லா விதத்திலும் பேணிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தக்கூடிய ஹதீஸ் நமக்கு கூறுகின்றது. யார் ஹராமான பொருள் கொண்டு ஹஜ்ஜு செய்வாரோ அவர் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், இறைவா நான் உன்னிடத்தில் ஆஜராகிவிட்டேன் என்பதாக ஒரு மனிதன் கூறினால் அதற்கு மலக்குகள் நீ ஆஜராகவில்லை, உனது ஹஜ்ஜு ஏற்புடையதும் இல்லை என்பதாக மலக்குமார்கள் சொல்லுவாங்க. எப்போ நம்முடைய பொருள் ஹராமாக இருப்பின் அதை கொண்டு ஹஜ்ஜு செய்வதனுடைய அந்த நிலை என்ன செய்யும், நாம லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் என்னிடத்துல நீ ஆஜராகலை அப்படிங்கிற அடிப்படையில் நமக்கு பதில் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி, எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அந்த அமலை செய்வதற்கு முன்னால் உம்முடைய பரிசுத்தத்தை நீ தேடிக்கொள் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி காட்டுறாங்க. யூசுப் இப்னு அஸ்பாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு சமயம் சொல்லுவாங்க, ஒரு வாலிபன் வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தால் ஷைத்தானுடைய பட்டாளத்திடம் இவ்வாறு சொல்வானா, பாருங்கள் அவன் உண்ணும் உணவு ஹராமாக உள்ளதா, அப்படி ஹராமாக இருக்குமேயானால் அவனை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், ஏன்னா உணவு ஹராமாக இருக்க என்ன வணக்கம் செய்தாலும் அது வீண்தான் என்பதை ஷைத்தான் சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தவங்களையும் போய் கெடுத்துட்டு வர சொல்லக்கூடிய நேரத்தில் இப்படிப்பட்ட மனிதர்களை பாருங்க. ஆனால் அவன் உண்ணக்கூடிய உணவு ஹராமாக இருந்தால், உடுத்தக்கூடிய உடை ஹராமாக இருந்தால், அவர் வணக்கம் புரிந்து கொண்டிருந்தால் அவர் நீங்களே கெடுக்கலாம் வேண்டாம், அவரை போய் எந்த ஒன்றும் செய்ய வேண்டாம், அவருடைய அமலை ஏற்றுக்கொள்ளப்படாது, வீணானது, அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்பதாக ஷைத்தான் ஆகப்பட்டவர் தன்னுடைய பட்டாளத்திடத்தில் என்ன செய்வானா, இவ்வாறு சொல்வான் என்பதை யூசுப் இப்னு அஸ்பாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லியிருக்கிறாங்கன்னா, உண்மையாக வாழக்கூடிய முஸ்லீம்களாக வாழக்கூடிய நாம் எல்லா விதத்திலும் பாதுகாக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நாம் சாப்பிடக்கூடிய உணவு நம்ம சம்பாத்தியத்தில் சாப்பிடுறது, அல்லது ஹலாலான வழியில் வந்ததை சாப்பிடுறது, இப்படி கொஞ்சம் நாம சில சமயங்களில் நம்மை அறியாமல் சில தவறான ஒரு உணவோ பானமோ சென்றால் அல்லாஹ் மன்னிப்பாளர்.
ஆனால் தெரிந்தும் ஒரு தவறை செய்து நாம் என்ன செய்யக்கூடாது, நம்முடைய அமலை பாழ்படுத்தி விடக்கூடாது அப்படிங்கிறது தான் இல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான். அத்தகைய தவறான சம்பாத்தியத்தை விட்டும், தவறான உண்ணக்கூடிய உணவை விட்டும், உடைகளை விட்டும், பானத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து எல்லா விதத்திலும் ஹலால் ஹராம் பேணி பாதுகாத்து வாழக்கூடிய சிறந்த நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலையும் பரிபூர்ணமான முறையில் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதற்கான மகத்தான கூலிய நாளை மறுமையிலும் இம்மையிலும் நிரப்பமான முறையில் வழங்கிடுவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.